ஓம் போக குருவே நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாதம் வைத்தியத்துக்கான செம்பு சுத்தி. அதாவது நம்ம எந்த பொருளை பயன்படுத்தினாலும் சுத்தி செஞ்சு தான் பயன்படுத்தணும். அதே போல் நம்ம செம்பை வந்து சுத்தி பண்ணி தான் வாதத்திற்கும் சரி வைத்தியத்திற்கும் சரி நம்ம பயன்படுத்தணும். அது எப்படி செம்பை சுத்தி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவை, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற செய்முறை எல்லாத்தையும் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு புளிய இலை எடுத்துக்கோங்க. புளிய இலை எடுத்து கல்வத்தில் போட்டுட்டு எலுமிச்சை பழசாறு இதை விட்டு நீங்கள் வந்து நல்லா மைய அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு நான் வந்து செம்பு தகடு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு செம்பு தகடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செம்பு தகடு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம அரைக்கிறோம்ல, இந்த புளிய இலையை வந்து எலுமிச்சை சாறு விட்டு அரைச்சோம்ல, அந்த இதை வந்து நம்ம இதில் 2 பக்கமும் இப்படி பூசணும். பின்னாடியும் முன்னாடியும் பூசிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, முதல்ல அதை அரைக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் என்ன செய்யணும்னு. அதுக்கடுத்து நம்ம இப்போ எப்படி அரைக்கிறோங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு புளிய இலையை வந்து நம்ம கல்வத்தில் போட்டுக்கிறோம். கல்வத்தில் போட்டு அதை வந்து ஈஸியாக நம்மளால் அரைக்க முடியாது. அது நல்லா மைய அரையணும். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, மெழுகு பதத்தில் அரையணுங்கிறதுக்காக எலுமிச்சை சாறு. எந்த ஒரு பொருளுக்குமே நம்ம வந்து வாதம் வைத்தியத்திற்கு வந்து நம்ம ஒரு மருந்து அரைக்கணும்னா அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்துகிறது எலுமிச்சை பழசாராக தான் இருக்கும். அது மிகச்சிறந்த ஒரு மருந்து பொருள்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே அது பயன்படும். அதனால் வந்து எலுமிச்சை பழசாறு விட்டு நம்ம அரைக்கிறோம். இது மாதிரி நல்லா நீங்கள் இழுத்து அரைக்கணும். கைவிடாமல் ஒரு மணி நேரம் தொடர்ந்து அரைங்க. அரைச்சிங்கன்னா அது மெழுகு பதத்துக்கு வந்துடும். அது ஒரு சில பேர் அரைப்பு பதம் இருக்குது. அது வந்து சில பேருக்கு வந்து நல்லா அரைச்சோன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. சில பேருக்கு வந்து அந்த புதுசாக நீங்கள் அரைக்கிறீங்கன்னா கல்வத்தில் போட்டுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நல்லா அரைச்சி நல்லா மெழுகு பதமாக, அதாவது நைஸாகிடணும். நைஸான பிறகு நம்ம என்ன செய்கிறோன்னா, அதுக்கடுத்து கத்தாழை, சோத்து கத்தாழை இருக்குல்ல, அதை எடுத்து வந்துக்கோங்க. அதை நல்லா வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு இப்போ செம்பு தகடை நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை உள்ளே வச்சு பதிகிற அளவுக்கு நம்ம வந்து இந்த அகலத்துக்கும் இந்த நீளத்துக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோன்னா, இந்த கத்தாழை இப்படி கட் பண்ணிவிட்டு இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கல, இதை வந்து நம்ம வந்து 2ஆக பொளந்துக்கணும். இதை வந்து 2ஆக பொளந்துட்டு இதுக்குள்ளே இந்த செம்பு தகடை, அதாவது இந்த புளிய இலையோட மெழுகை வந்து நம்ம இதில் இந்த தகட்டில் 2 பக்கமும் தடவணும். அது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து சோத்து கத்தாழையை எடுத்துருக்கோம்ல, அதை எப்படி வந்து 2ஆக பிளந்துக்கிறோம் பாருங்கள். இது மாதிரி நம்ம வந்து 2ஆக பிளக்கணும். அதையும் நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா அது வந்து அந்த மேல் தோல் நீங்கிடக்கூடாது. பொறுமையாக எடுங்க. அது தோல் நீங்கிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அதை வந்து நம்ம செம்பு வச்சு அதில் வந்து எதுவும் பண்ண முடியாது, வேலைக்கு யூஸ் பண்ண முடியாது. இது மாதிரி பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2ஆக பிளந்துக்கணும். நீங்கள் பிளந்துக்கிட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த புளிய இலையை எலுமிச்சை சாறு விட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டோம். பார்த்துங்க, இந்த மாதிரி நல்லா மெழுகு பதத்துக்கு அரைச்சிட்டோம். இன்னும் கூட நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அரைச்சிக்கலாம். இந்த அளவு போதுமானது. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டாலே அது மேலே பூசுறதுக்கு போதுமானது. இப்போ எப்படி வந்து அந்த தகட்டில் பூசுகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி நல்லா நம்ம இப்போ கையில் மருதாணி வைப்போம்ல பொறுமையாக, அதை மாதிரி இந்த மாதிரி பொறுமையாக அதில் வைங்க. அதில் நல்லா தடவணும். எல்லா பக்கமும் ஒட்டணும். ஒரு இடம் கூட வந்து நீங்கள் கேப் விடக்கூடாது. அது மாதிரி தடவுங்க. இப்போ இது ஒரு பக்கம் வந்து நம்ம மேல் பக்கம் வந்து பூசிட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்கிறோன்னா, கத்தாழையை வந்து நம்ம 2ஆக பிளந்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இதை வைக்க போகிறோம். இப்படி வச்சிட்டோமா, அதாவது நம்ம தடவுன பக்கத்தை கவுத்து வைக்கணும். ஏன்னா மேலே வந்து நம்ம பூசுகிறப்போ திருப்பி வச்சு பூச முடியாது. அப்படி பூசுகிறப்போ கீழே இருக்கிறது கொட்டிடும். அதுக்காக தான் நம்ம கத்தாழையில் இதை முதல்ல வச்சு ஒட்டிட்டு அதுக்கு பிறகு திரும்பி மேல் பக்கத்தில் வந்து நம்ம இந்த புளிய இலையை வந்து அரைச்சோம்ல மெழுகு பதத்தில், அதை வந்து அந்த இதில் வந்து தடவுறோம்.
எப்படி நல்லா தடவிக்கோங்க ஃபுல்லாக. அதாவது அந்த தகடு வச்சதே தெரியக்கூடாது, தகடோட சின்னதாக கூட அந்த தகடு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு கேப் இல்லாமல் நீங்கள் பூசிக்கணும் அது மேலே மெழுகு. அதாவது தகட்டுக்கு கவசம் பண்ணுற மாதிரி. அதுக்கு பிறகு என்ன செய்கிறோன்னா அதோட மேல் பகுதி இருக்குல்ல, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, 2ஆக பிளந்து வச்சுருக்கோம்ல கத்தாழை, அதை வச்சு மூடிட்டு இதுக்கு பிறகு வந்து நீங்கள் இதுக்கு மேலே நூல் சுற்றி சீலைமண் செஞ்சுக்கணும். சீலைமண் செஞ்சு 10 எருவில் புடம் போடணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் காட்டுறேன். நன்றி.